2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் சுத்தம் என்பது மகிழ்ச்சியை பெறுவதற்கான முக்கிய தேவையாக இருக்கின்றது. உள்ளத்தில் ஆகாத சிந்தனைகளும் தவறான சுபாவங்களுமான அழுக்குகளை வைத்து கொண்டிருப்போமானால் நாம் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. ஆம், பரிசுத்தத்திற்கேற்ற ஒழுங்குகளை கடைபிடிக்காவிட்டால் அங்கே அமைதியும் சந்தோஷமும் தங்கியிருக்க முடியாது. பணமும் பொருளும் பலவித அந்தஸ்தான நிலைகள் இருந்தும் கூட அநேகர் மகிழ்ச்சியற்றவர்களாகவே இருக்கின்றனர். காரணம், இருதயத்தில் சுத்தமில்லை. எனவேதான் தேவன் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்க முன்வரும் போது முதலாவது அவனை சுத்தம் செய்து சரியான ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வர தேவையானவற்றை செய்கின்றார். எனவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதின் முக்கியமான நோக்கமே நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுத்திகரிப்பின் மூலம் பாவத்தாலும் உலகத்தாலும் கரைப்பட்ட நம்முடைய இருதயத்தின் நிலை மாறி தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளும் தோன்றும். அந்த பரிசுத்தமே நம்முடைய வாழ்க்கையில் குதூகலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. எனவே தேவ பயத்தோடு தேவனுடைய பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொண்டு காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.